இன்னைக்கு அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேர் சொன்னாங்க. அவனியாபுரத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணுவீங்க? இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு? அதை பத்தி சொல்லுங்க. இன்னமும் நீங்க தயாரா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. எங்கள் ஊரில் வந்து ஜல்லிக்கட்டுக்கான நிகழ்வு நடத்தும் போது எல்லா வகையான சந்தோஷங்களும் நாங்கள் அடைஞ்சிருவோம். ஊர்கள் மொத்தமாக கூடி அந்த கிராமத்துக்கு வந்து ஆதரவு தெரிவித்து இப்போ இந்த அரசு வந்து நிபந்தனை விதிச்ச வாசி இந்த பேரிகார்டு இந்த வேலைகளில் வந்து என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு சொல்லி திருவிழாவில் எப்படி சாமியில் பார்க்க வழிபடுவோமோ அது மாதிரி அந்த கிட்டிவாசலை நோக்கி நாங்கள் போவோம். விடிய காலம் அந்த போலீஸ் பந்தோஸ்வார வரையும் நாங்கள் தொடர்ந்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட உறவினர்கள் மற்ற நண்பர்கள் வெளியூரில் இருக்கக்கூடியவங்க எங்களோட ஊர்களோட பெருமையை சொல்கிறதுக்காக நாங்கள் அவங்கள பூரா இங்கே கூட்டிகிட்டு வந்து உறவு முறைகளில் வந்து அதிகமாக வந்து அவங்களோட உறவு கொள்ளாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தேடும். ஆனால் இப்போ வந்து அந்த வாய்ப்பு இல்லை. எங்களோட பெருமையை சொல்ல முடியலை அல்லது எங்கள் ஊரோட ஒற்றுமையை நாங்கள் மற்ற ஊர்களுக்கு வந்து தெரியப்படுத்த முடியலன்ற ஒரு வருத்தம். எந்தெந்த விதங்களில் உங்களோட எதிர்ப்பை காமிக்கிறீங்க? நீங்கள் இன்னைக்கு நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய சட்டை கூட கருப்பு நிறத்தில் இருக்கு. எதனால உங்களுடைய எதிர்ப்பு எந்தெந்த விதங்கள்லாம் காமிக்கிறீங்க? இல்லை, பல்வேறு வகையில் தெரிவிக்கணும்னு இருக்கோம். போராட்டங்களாக அந்த ஆர்ப்பாட்டம், மறியல், உண்ணாவிரதம், அதுபோக ரேஷன் கார்டு ஒப்படைப்பு, கலெக்டர் அலுவலக முற்றுகை, மத்திய அரசோட தமிழக அரசு வலியுறுத்தியான பல்வேறு போராட்டங்கள், முட்டையெடுப்பு இப்படி நாங்கள் நடத்திக்கிருக்கோம். இன்னொன்று வந்து இது எங்களுக்கு தொடர்ச்சியாக துக்கமாக தான் இருக்குது. நீதிமன்றத்தில் வந்து இது கிடைக்காத அளவுக்கு நாங்கள் விட மாட்டோம். நீதிமன்றத்துக்கான முறையீடுகளை மத்திய அரசு மாநில அரசு இது பண்ணுவோம். இப்போ எங்களுக்கெல்லாம் இதில் என்ன குழப்பம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் திமுக, அதிமுக இதை ஆதரிக்குது. அதே மாதிரி தேசிய அளவிலான பாஜக இது ஆதரிக்குது. ஒரு பெரும் சக்தி வாய்ந்த இந்திய அரசை அல்லது சட்டத்தை திருப்பி போடக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஆதரித்தோம். ஏன் இந்த விலங்கு நல வாரியத்திட்ட இருந்து இந்த ஜல்லிக்கட்டை மட்டும் சிக்க வைக்கிறாங்கன்ற எனக்கு ஒரு சந்தேகம் எழுகுது. இப்போ இந்த சந்தேகத்தை நாங்கள் வரலாற்று தொடர்ச்சியாக தான் பார்க்குறோம். இதை நண்பர்களாக பேசுனாங்க. நாங்கள் இப்போ பெரும்பாலும் இந்த போராட்டங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாடு வளர்க்குறவங்களும் மாடு பிடிக்கிறவங்களும் ஒரு குலதெய்வ வழிபாடுகளை மட்டும் நின்றுக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் நெகட்டிவ் வருதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறல. இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, சமீப காலத்தில் மாட்டுக்கறி நடந்த அந்த உத்தரப்பிரதேச பிரச்சனையை நான் மைய பார்க்குறேன். காங்கிரஸோட பொதுச் செயலாளர் மல்லிகா கார்கே வந்து பார்லிமெண்ட்டில் ஒன்று சொல்கிறார். எல்லா பேரும் வந்து பாகிஸ்தானுக்கு வெளியேறுங்க, இந்துக்கள் அல்லாதவர்களாம் நீங்கள் பாகிஸ்தானில் வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரியர்கள் வெளியேறுங்க, நீங்கள் தான் வந்த ஆரியர்கள், நீங்கள் தான் வெளியேறணும், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்கள வார்த்தையை சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி சுதந்திர அடைஞ்ச காலத்தில் அம்பேத்கர் தான் மேற்கோள் காட்டுறாரு. இது வந்து தமிழனுடைய நாடு, இது மற்ற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, ஏன்னா அது சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்து வருதுன்றாரு. இதைத்தான் இடதுசாரியாகிய கம்யூனிஸ்டுடைய தலைவர் ஜோதி பாசு அதைத்தான் சொல்கிறாரு. இது நாடுன்னு பார்த்தோம்னா இந்தியா என்பது தமிழருக்கான சொந்தமான நாடு, அது சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து வருதுன்னு. இப்போ இவங்களாம் எதன் அடிப்படையில் இன்றைக்கி தொடர்ச்சியாக இந்தியாவை ஆளக்கூடிய அல்ல மத மோதல்களை மூட்டி விடுறதுக்காக இந்துக்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஏன் இந்த வார்த்தையை சொல்லி அவங்கள நிப்பாட்டுறாங்கன்னா, அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள அந்த மாடோட வடிவம் இருக்குது இல்லையா, அது இன்றைக்கி உள்ள ஜாலையோட ஒப்பிடக்கூடியது. இது இந்தியாவில் காஷ்மீர் பகுதியிலோ மற்ற பகுதிகளிலோ எந்த பகுதியிலும் இல்லை. அது தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகத்தில் தான் அந்த மாடுகளோட அடையாளம் இருக்குது. அப்போ இது வந்து வரலாற்று ரீதியான அடையாளத்தை அளிக்கிறதுக்கான முயற்சியாக இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு வந்து பின்புலமாக சமூக வரலாற்று அடிப்படையில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இடஒதுக்கீடில் வந்து தலித்துகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வாதம் வருதோ, அதில் எப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகமும் உயர் சமூகமும் கலந்து ஒன்றாக அது பொதுத் தேர்வாக வைக்கணும்னு சொல்லுதோ, அதே மாதிரி இந்த விலங்குகளை வந்து விலங்கியல் ஆர்வலர்கள்ன்ற போர்வையில் உயர் சாதிகளும் ஒடுக்கப்பட்ட சமூகம் பேசுது. இதில் எந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் இருக்கு? இப்போ கீழ் நோக்கி விவசாயம் சார்ந்து வாழக்கூடியவங்க அல்லது அந்த 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 கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய அல்லது பண்பை நேசிக்கக்கூடியவங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு வேணும்ன்றாங்க. ஆனால் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா படித்து இந்த சமூக வாழ்வியலை மறந்துட்டு மேல்தட்டு வாழ்க்கையோட ஒட்டுப்பிடக்கூடியவங்க இவங்க தான் என்ன சொல்கிறாங்க, இது விலங்கு நலத்தோட கொடுமை. அதுக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாடு விட்டிவாசல் விட்டு வெளியே வரும்போது 1000 பேர்களை பார்த்து மாடு வெறிக்கும் அப்படின்றாங்க. இவங்க வந்து மாடோட வளர்க்குற விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிறல. மாடோட வளர்க்குற விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் ஊர் மந்தையில் ஒரு வீடு இருக்குன்னா, அந்த வீடு நாங்கள் குளிப்பாட்டுறதுக்கு டெய்லி பராமரிக்கணும்னா இந்த பகுதியில் நாங்கள் வரணும். வரும்போது கோயில் திருவிழாக்கள் வரும், விசேஷ வீடுகள் வரும், வெடி வருவாங்க, கட்சி ஊர்வலம் வரும். இப்படி வரும்போதெல்லாம் அந்த மாடுகள் நாங்கள் அழைச்சிட்டு வந்து தான் இந்த கம்மாயில் வந்து குளிக்க வைக்கணும்.
அப்போ குளிக்க வைக்கும்போது அந்த மாடை நாங்கள் உள்ளே இழுப்போம் இல்லையா, அந்த இழுக்கிறது இன்னைக்கு இந்த கிட்டிவாசல் வாரதை விட 3 மடங்கு பலத்தோட தான் நாங்கள் அதை இழுக்கணும். உள்ள தண்ணிக்குள்ள அது வராது, ஒரு அச்சத்தில் இருக்கும். அதை குளிப்பாட்டினா தான் அது உடம்பு சௌரியமாகும், நார்மலாகும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொன்று, மாடு பொதுவாகவே பழகினவர்களை தவிர 3வது நபர்கள் ஒருத்தவங்களை பார்த்தாங்கன்னா அந்த மாடு பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது பொதுவாக மருத்துவராக இருந்து அந்த பராமரிக்க போனால் கூட அது பதறி நிற்குமே தவிர அதுக்கப்புறம் அதை நம்ம சமரசப்படுத்தும். அதே மாதிரி தான் கிட்டிவாசல். இதில் என்ன, மருத்துவர் கூட போகும்போது மாட்டோட மூக்குனாங்கயிறு இருக்கும். ஆனால் கிட்டிவாசல் விட்டு வெளியே வரக்கூடிய மாடுகளுக்கு மூக்குனாங்கயிறு இருக்காது. அது தன்னிச்சையாக தன்னோட முழு சுதந்திரத்தையும் அந்த வினாடி கொடுத்துட்டு தான் நான் மாடு வருவோம். அது தோளில் சுமக்கிற வினாடி 2 வினாடி தான். இப்போ இதில் என்ன எங்களுக்கு கேட்டால், இந்த பண்பாடு நிகழ்ச்சிக்குள்ள மதமும் சார்ந்து இருக்கு. எந்த மதம் இதுக்கு எதிராக இருக்கோ அந்த மதம் தான் இன்னைக்கு ஆளுமையில் இருக்குது. அதுதான் இந்த அரசுக்கு உத்தரவு போடுது. அது ஒரு பக்கம் அந்த அமைப்புகள் இருக்குது. ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடியவங்களும் என்ஜிஓ நிறுவனத்தோட தொடர்பு இருக்காங்க. இப்போ கூடங்குளம் மற்ற போராட்டங்கள் அல்லது மதமாற்றம் இப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க பூரா என்ஜிஓவை கண்டிக்கிறாங்க. ஆனால் இதை என்ஜிஓவை கண்டிக்க மாட்டேன்றாங்க. இப்போ எங்களுக்கு அதான் குழப்பமா இருக்குது. இது யாரோட தொடர்பு அப்படின்னு பார்க்க முடியல. அதாவது காளையோட இனவிருத்தியை அழிக்கணும்ன்ற ஒரு குறியில வெளிநாடுகள் வணிகம் சார்ந்து வர்றதுக்கு இங்கே உள்ள சமூகமும் ஒத்துழைக்குது. அது வரலாற்று இதாகவும் இருக்குது. இது எங்களுக்கு ஒரு பெரும் போராட்டம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உடனடியா அரசு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரியான அரசு தொடர்ச்சியாக இந்த மக்களை ஏமாற்றும் தான் என்னோட பார்வை. இந்த இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். சிம்பிளா ஒரு விஷயம், நாளைக்கு காலையில இங்க ஜல்லிக்கட்டு நடந்திருக்கணும். ஆமா. ஆனா இப்போ நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆமா. இப்போ என்ன செய்யறதா இருக்கிறீங்க? இல்ல, இது உச்ச நீதிமன்றம் எங்களுடைய உணர்வுகளை அல்லது பாமரனுடைய அவனுடைய வளர்ப்பு முறைகளோ அல்லது ஒரு மாடு விவசாயியோட கருத்தை கேட்கல. இது எங்கேயோ இருந்த ஒரு நிறுவனங்களோ அல்ல எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களா கேட்டாங்க. முறைப்படி இதில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமித்து எங்களோட வளர்ப்பு முறை விலங்குகளுக்கு நாங்கள் எதிராக இருக்கோமா அல்லது இந்த விளையாட்டு பண்பாடு நிகழ்ச்சியோட ஒட்டி இருக்கான்ற ஆய்வு செஞ்சுட்டு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கணும். இந்த தீர்ப்பே எங்களுக்கு அநீதியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் இதை நாங்கள் மீறணும் தான் எங்களுக்கு என்ன தோணுதே தவிர இதுக்குள்ளே அகப்படணும்னு எங்களால் முடியலை. தொடர்ச்சியாக மீறதுக்கான முயற்சிகள் காலங்காலமாக செய்வோம். அது எத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்தாலும். நீங்க சொல்லுங்க, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில உடனடியாக ஜல்லிக்கட்டுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கடந்த வருஷமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மதித்து எங்கள் தமிழக மக்கள் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அனைத்து ஊர்களும் பொறுமை காத்தோம். காளைகள் எங்கேயும் அவுக்கலை. அதே விஷயத்தை இந்த வருடமும் எங்கள் மேலே திணிக்கிறாங்க. மத்திய அரசுகளும் சரி, மாநில அரசுகளும் சரி. நாங்கள் இப்போ பெரிய ஒன்றெல்லாம் கேட்கல. எங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துங்க அதெல்லாம் கேட்கல. மாநில அரசுக்கு அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த ஜல்லிக்கட்டுக்கு உடனடியாக ஒரு அவசர சட்டம் நிறைவேற்றி ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அனைத்து சட்ட ஏற்பாடுகளும் இருக்குது. இதை நிறைய முன்னாள் நீதி அரசர்கள் கூட கடந்த 2 நாட்களாக நம்ம தொலைக்காட்சி நிறுவனங்களில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் மத்திய அரசு நேற்று சாயங்காலம் பொழுது, அதாவது மாலை பொழுதில் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, உடனே அவசர சட்டம் நிறைவேற்ற முடியாது, 28 பிரிவின் கீழே இது மாநில அரசே நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உடனே மாநில அரசு எங்களோட உணர்வை, இந்த ரத்தத்தில் கலந்த இந்த வீர உணர்வை பரிசீலனை பண்ணி இன்னைக்கு இரவுக்குள்ள ஒரு நல்ல பதில் சொன்னாங்கன்னா நாங்கள் நைட்டாக வேலை பார்த்து ஜல்லிக்கட்டு நடத்த தயாராக இருக்கோம். இங்கே எல்லாருமே அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கா? தாராளமா. கடந்த 2008 எங்களுக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பொங்கல் அன்னைக்கு நடக்கல. எங்களுக்கு மதியம் 3 மணிக்கு தான் ஆர்டர் கொடுத்தாங்க. அப்ப இருந்த கட்சி மதியம் 3 மணிக்கு தான் ஆர்டர் கொடுத்தாங்க. அன்னைக்கு இரவோட இரவா பாலமேடு மக்கள் வேலை பார்த்து மறுநாள் ஜல்லிக்கட்டை நல்லபடியா நடத்தி கொடுத்தாங்க. இங்க இருக்க எல்லாத்துக்குமே அது தெரியும். மறுநாள் அலங்காநல்லூர்லயும் சிறப்பா ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. எந்தவித ஒரு அசம்பாவிதமோ எந்தவித காளைகள் துன்புறுத்தப்படுதலோ அங்க நடக்கவே இல்லை. இன்னைக்கு இரவு பொழுது எங்களுக்கு 10 மணிக்கு ஆர்டர் கொடுத்தா கூட நாளை காலை 8 மணிக்கு நாங்கள் மாடவுக்கு தயாரா இருக்கோம். எங்க மாடுபிடி வீரர்களும் தயாரா இருக்காங்க, எங்க காளைகளும் தயாரா இருக்கு, எங்க ஊர் மக்களும் அவங்களோட உறவினர்களை அழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க.